ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது. காலையில 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு, ஈவினிங் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றது அதான் வந்து பிளான். கான்ஃபரன்ஸ் ஒரு கான்க்ளேவ் டிஸ்கஷன் மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 4 to 8 நான் வந்து அத அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணிட்டு எனக்கு டின்னர். ஓகேவா? காலையில இருந்து ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் பண்ற மாரி வேலைலாம் ஒண்ணும் இல்ல. முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் 4:00. என்னோட பார்ட் வந்து அந்த மீட்டிங்ல என்னன்னா, நான் வந்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து எடுக்கணும். என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன டிஸ்கஷன் பண்ணாங்க, ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதோட மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து எடுக்கணும். அதுவும் இல்லாம எல்லாத்தையும் கரெக்டா அப்படியே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஒரு சம்மரி குடுக்க முடிஞ்சா போதும். அதுதான் என்னோட ஒர்க். முடிச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு வந்துட்டு எனக்கு அடிச்சு போட்ட மாரி இருக்கு. அப்படியே என்ன சொல்றது, காலையிலேருந்து அப்படியே கல்லு மண்ணு தூக்குன மாரி எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. நான் தூங்கிட்டேன். சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி தூங்கிட்டேன். தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு ரொம்ப மசில் சோரா இருந்தது. கை, கால்லாம் வந்து வலிக்கிற மாரி இருந்தது. ஆ எஸ்டர்டே விட பரவால்ல தூங்கி இருந்ததுனால. பட் இன்னும் எனக்கு அந்த ஒரு மசில் ஃபேட்டிக் இருந்த மாரி ஒரு ஃபீலிங். நீங்க எப்பயாச்சும் இந்த மாரி மீட்டிங்ஸோ, ஆ அதாவது லாங் டே செஷன்ஸோ இந்த மாரிலாம் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா டயர்ட் ஆகுற அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கா? இது உங்களுக்கு நடந்திருக்கா? அதாவது நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. பட் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்காஸ்ட் பண்றோம். ஸோ இன்னைக்கோட டாபிக் வந்து ஒரு அனெக்டோட் சொல்லி ஆரம்பிக்கலாம். ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது யாருக்காவது தோணியிருக்குமான்னு தெரியல. பட் எனக்கு வந்து நெறைய டைம் இது தோணிருக்கு. என்ன எப்ப பார்த்தாலும் மீட்டிங் போயிட்டு வந்தா மட்டும் நமக்கு இந்த மாரி டயர்ட் ஆகுது. நம்ம அவ்வளவா வேலையே செய்யலையே. நான் உட்காந்து கவனிச்சுட்டு தானே இருந்தேன். ஏன் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தப்போ, நான் என்ன எனக்கு புதுசா என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சது அப்படின்றது தான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு, நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கோம். அதாவது நம்ம எனர்ஜில 20% வந்து பிரெயின் தான் கன்சியூம் பண்ணுது. நம்ம யோசிக்கிறது, நம்ம தாட்ஸ், நம்ம டெசிஷன் இந்த மாரி டே டு டே லைஃப்ல பண்ற எல்லா விஷயமுமே அதாவது 20% ஆஃப் யுவர் எனர்ஜி வந்துட்டு பிரெயின் எடுத்துக்குது. ஸோ ஒரு மீட்டிங், ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு இருக்கும்போது, நீங்க வந்து ஃபுல் அட்டென்ஷன் பே பண்ணணும். வேர்ட் பை வேர்ட் அந்த ஆக்ஷன்ஸ்க்கு வந்து அட்டென்ஷன் பே பண்ணணும். ஃபோக்கஸா இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மீட்டிங்ல ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த வேலை முடிக்கணுன்ற தாட் இருக்கும். ஓ ஓகேவா, பிரேக் வரப்போது, பிரேக் அடுத்து ப்ரெசன்டேஷன் இருக்குன்னா, அந்த ப்ரெசன்டேஷனோட பாயிண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த அந்த பிரேக் முடிஞ்சு எப்போ நம்ம வந்து அதை ஆரம்பிச்சு அதை முடிக்கிறோமோ, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். ஸோ வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறது ஒரு விஷயம். ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால எனர்ஜி வந்து ரொம்ப கன்சியூம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த மூவ்மெண்ட்டுமே நமக்கு இருக்காது. நம்ம வந்து அந்த சேர்ல உட்கார்ந்தே இருப்போம். இப்ப நம்ம டெஸ்க்ல வேலை பார்க்குறோம்னா, கொஞ்சம் திரும்புவோம், கொஞ்சம் ஃபோன் பார்ப்போம், கொஞ்சம் ஸ்லவுச் பண்ணுவோம், கொஞ்சம் எழுவோம், கொஞ்சம் நடப்போம், தண்ணி குடிப்போம், ஏதோ அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ மூவ்மெண்ட்டே வந்து அங்க இருக்காது. நெக்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம வந்து ஹைட்ரேட் பண்ணிக்க மாட்டோம். அதாவது ஒரு மீட்டிங் வந்து 45 மினிட்ஸ், 2 ஹார்ஸ் அந்த மாரிலாம் போகுது அப்படின்னா, நம்ம பெருசா தண்ணி குடிக்க மாட்டோம். டீஹைட்ரேட் ஆயிடுவோம். அதாவது சாப்பாடும் இல்ல, ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கணும், மூவ் பண்ண முடியாது, தண்ணி குடிக்க முடியாது அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அதனாலயும் நமக்கு எனர்ஜி வந்து நெறைய ட்ரெயின் ஆகுது. நான் வந்து பிசிக்கல் ஒர்க் பண்ணலையே, எமோஷனல் ஓகே நான் ஃபோக்கஸ் பண்றேன் தான். ஆனா ஃபோக்கஸ் பண்றதுக்கும் என்னோட உடம்பு வலிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, சம்பந்தம் இருக்கு. எப்படின்னா, அதாவது ஆஹ் என்ன சொல்றது, இந்த பிசிக்கலா நம்ம வந்து டயர்டா ஃபீல் பண்றோம் இல்லையா? அதாவது பிசிக்கல் டயர்ட்னஸ் வேற, மென்டல் டயர்ட்னஸ், எமோஷனலி டயர்ட் ஆகுறது வேற. பிசிக்கல் டயர்ட்னா உங்க மசில்ஸ் மட்டும் தான் டென்ஷன் எடுத்துக்கிட்டு அது ஸ்ட்ரெயின் ஆகுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா அது வந்து சரியா போயிடும். இதே வந்து எமோஷனல் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா நீங்க வேலை செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய என்ன சொல்றது, உங்க தாட்ஸ், நீங்க எமோஷனலி ட்ரெயின் ஆனதுனால அப்பா போதும்டா சாமி, இன்னைக்கு இதுக்கு மேல என்னால யோசிக்க முடியாது அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, உங்க பிரெயின் வந்து உங்க மசில்ஸ்க்கு, அதாவது உங்க பாடிக்கு வந்து ஒரு சிக்னல் சென்ட் பண்ணும். எப்படின்னா, இன்னைக்கு இது என்ன ஐ எம் டயர்ட் அப்படின்ற சிக்னல். ஸோ எமோஷனலி ட்ரெயின் ஆகும்போது நம்ம நர்வஸ் சிஸ்டம் அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ என்ன ஆகும்னா, அந்த சிக்னல் போறதுனால நம்ம பாடி வந்து வேண்டாம், இதுக்கு மேல வேலை செய்ய வேண்டாம் அப்படின்ற சிக்னல் வந்து பிரெயின் தான் கொடுக்குது. நம்ம பாடி வந்து டயர்ட் ஆகல. நம்ம எமோஷனலி ட்ரெயின் அவுட் ஆகுறதுனால, எமோஷனலி டயர்ட் ஆகுறதுனால நம்ம பிரெயின் வந்துட்டு நம்ம பாடிக்கு சிக்னல் கொடுக்குது. போதும், இதுக்கு மேல எந்த வேலையும் பார்க்க வேணாம், நான் டயர்டா இருக்கேன் அப்படின்றது
போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு 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 எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வச்சுப்போம். அவர் காலையில எழுறாரு, சாப்பிடுறாரு, வேலைக்கு போறாரு. அவரோட வேலை என்னன்னா வெயிட் லிஃப்ட் பண்றது, இந்த மாதிரி சிமெண்ட் கலக்கிறது, கல் தூக்குறது, மண் எடுக்கிறது, கல் உடைக்கிறது, இது மாதிரி வேலை. இவருக்கு என்ன டயர்ட்னஸ் இருக்கும்னா பிசிக்கல் டயர்ட்னஸ் தான் இருக்கும். சாயங்காலம் வந்து சாப்பிட்டு தூங்கி இருந்தாருன்னா நெக்ஸ்ட் டே வந்து அவர் ரீஜெனரேட் ஆயிடுவாரு. அவர் வேலையை வந்து பார்க்க போயிடாரு. இதே நினைச்சு பாருங்களேன், ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி காலையில வந்து லெட்ஸ் சே 9 o'clock வேலைக்கு போறாரு அப்படின்றப்போ அவரோட வேலை வந்துட்டு பிசிக்கலி இருக்காது. எல்லாமே வந்து டிசிஷன் எடுக்கிறது, அதாவது பிசிக்கலி இருக்காதுன்னா கல்லு மண்ணு தூக்குற வேலை கிடையாது. உட்கார்ந்து சிஸ்டம்ல வேலை பார்க்கறது தான். எனக்கு புரியுது. எமோஷனல் லோடும் பிசிக்கல் லோடும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. பட் நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவரோட ஒரு கம்ஃபர்டபுளான ஏரியால வந்துட்டு ஏசில வந்துட்டு உட்கார்ந்து வேலை பார்க்குறாரு. பட் அவருக்கு வந்து 5 மணிக்கு மேல அவரால ஃபேமிலி விஷயத்துக்கு போகணும்னா அவர் கொஞ்சம் யோசிப்பாரு. காலையிலேருந்து வேலையா இருந்தது, ஒரே டென்ஷனு, ஒரே இந்த வேலையா இருந்துச்சு. அச்சச்சோ! என்னால ஃபங்ஷனுக்கு போ முடியாது. எங்க வாங்க இந்த மாதிரி வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்னோ உமனையோ கேட்கும்போது பார்ட்டிஸ்க்கெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. வீக்கெண்ட்னா வந்து எல்லாரும் ஓகேவா இருப்பாங்க. பட் பிகாஸ் அவங்க வந்து இன்னைக்கு இருந்தாங்க, நாளைக்கு அவங்களால ரெஸ்ட் எடுக்க முடியும். இப்போ வீக் டேஸ்ல கேட்டோம்னா, சாரி ஒர்க் என்னால வர முடியாது. ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது. ஸோ இதுதான் வந்து அதோடைய ரீசன். எமோஷனலி ட்ரெயின் ஆயிட்டோம்னா, பிசிக்கல் டயர்ட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நினைக்கலாம். நான் வந்து பிசிக்கல் ஒர்க் பண்ணலையே, எமோஷனல் ஓகே நான் ஃபோக்கஸ் பண்றேன் தான். ஆனா ஃபோக்கஸ் பண்றதுக்கும் என்னோட உடம்பு வலிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, சம்பந்தம் இருக்கு. எப்படின்னா, அதாவது ஆஹ் என்ன சொல்றது, இந்த பிசிக்கலா நம்ம வந்து டயர்டா ஃபீல் பண்றோம் இல்லையா? அதாவது பிசிக்கல் டயர்ட்னஸ் வேற, மென்டல் டயர்ட்னஸ், எமோஷனலி டயர்ட் ஆகுறது வேற. பிசிக்கல் டயர்ட்னா உங்க மசில்ஸ் மட்டும் தான் டென்ஷன் எடுத்துக்கிட்டு அது ஸ்ட்ரெயின் ஆகுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா அது வந்து சரியா போயிடும். இதே வந்து எமோஷனல் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா நீங்க வேலை செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய என்ன சொல்றது, உங்க தாட்ஸ், நீங்க எமோஷனலி ட்ரெயின் ஆனதுனால அப்பா போதும்டா சாமி இன்னைக்கு இதுக்கு மேல என்னால யோசிக்க முடியாது அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, உங்க பிரெயின் வந்து உங்க மசில்ஸ்க்கு, அதாவது உங்க பாடிக்கு வந்து ஒரு சிக்னல் சென்ட் பண்ணும். எப்படின்னா இன்னைக்கு இது என்ன ஐம் டயர்ட் அப்படின்ற சிக்னல். ஸோ எமோஷனலி ட்ரெயின் ஆகும்போது நம்ம நர்வஸ் சிஸ்டம் அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ என்ன ஆகும்னா, அந்த சிக்னல் போறதுனால நம்ம பாடி வந்து வேண்டாம் இதுக்கு மேல வேலை செய்ய வேண்டாம் அப்படின்ற சிக்னல் வந்து பிரெயின் தான் கொடுக்குது. நம்ம பாடி வந்து டயர்ட் ஆகல. நம்ம எமோஷனலி ட்ரெயின் அவுட் ஆகுறதுனால, எமோஷனலி டயர்ட் ஆகுறதுனால நம்ம பிரெயின் வந்துட்டு நம்ம பாடிக்கு சிக்னல் கொடுக்குது. போதும் இதுக்கு மேல எந்த வேலையும் பார்க்க வேணாம், நான் டயர்டா இருக்கேன் அப்படின்றதே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு 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 எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வச்சுப்போம். அவர் காலையில எழுறாரு, சாப்பிடுறாரு, வேலைக்கு போறாரு. அவரோட வேலை என்னன்னா வெயிட் லிஃப்ட் பண்றது, இந்த மாதிரி சிமெண்ட் கலக்கிறது, கல் தூக்குறது, மண் எடுக்கிறது, கல் உடைக்கிறது, இது மாதிரி வேலை. இவருக்கு என்ன டயர்ட்னஸ் இருக்கும்னா பிசிக்கல் டயர்ட்னஸ் தான் இருக்கும். சாயங்காலம் வந்து சாப்பிட்டு தூங்கி இருந்தாருன்னா நெக்ஸ்ட் டே வந்து அவர் ரீஜெனரேட் ஆயிடுவாரு. அவர் வேலையை வந்து பார்க்க போயிடாரு. இதே நினைச்சு பாருங்களேன், ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி காலையில வந்து லெட்ஸ் சே 9 o'clock வேலைக்கு போறாரு அப்படின்றப்போ அவரோட வேலை வந்துட்டு பிசிக்கலி இருக்காது. எல்லாமே வந்து டிசிஷன் எடுக்கிறது, அதாவது பிசிக்கலி இருக்காதுன்னா கல்லு மண்ணு தூக்குற வேலை கிடையாது. உட்கார்ந்து சிஸ்டம்ல வேலை பார்க்கறது தான். எனக்கு புரியுது. எமோஷனல் லோடும் பிசிக்கல் லோடும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. பட் நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவரோட ஒரு கம்ஃபர்டபுளான ஏரியால வந்துட்டு ஏசில வந்துட்டு உட்கார்ந்து வேலை பார்க்குறாரு. பட் அவருக்கு வந்து 5 மணிக்கு மேல அவரால ஃபேமிலி விஷயத்துக்கு போகணும்னா அவர் கொஞ்சம் யோசிப்பாரு. காலையிலேருந்து வேலையா இருந்தது, ஒரே டென்ஷனு, ஒரே இந்த வேலையா இருந்துச்சு. அச்சச்சோ! என்னால ஃபங்ஷனுக்கு போ முடியாது. எங்க வாங்க இந்த மாதிரி வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்னோ உமனையோ கேட்கும்போது பார்ட்டிஸ்க்கெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. வீக்கெண்ட்னா வந்து எல்லாரும் ஓகேவா இருப்பாங்க. பட் பிகாஸ் அவங்க வந்து இன்னைக்கு இருந்தாங்க, நாளைக்கு அவங்களால ரெஸ்ட் எடுக்க முடியும். இப்போ வீக் டேஸ்ல கேட்டோம்னா, சாரி ஒர்க் என்னால வர முடியாது. ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது. ஸோ இதுதான் வந்து அதோடைய ரீசன். எமோஷனலி ட்ரெயின் ஆயிட்டோம்னா, பிசிக்கல் டயர்ட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ இப்போ நம்ம இந்த மீட்டிங் பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். இப்போ மீட்டிங்கே எடுத்துக்கிட்டோம்னா, என்னென்ன வழி இருக்கு இந்த மாதிரி டயர்ட்னஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டா அட்டென்டிவா இருக்கணும்னா அதுக்கு நமக்கு தேவையான ஹார்மோன் வந்துட்டு அட்ரினலின். அட்ரினலின் வந்து ஃபிளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
ஸோ இப்போ நீங்க அந்த மீட்டிங்ல ஃபோக்கஸ்டா இருக்கும்போது நீங்க கவனிக்கணும்னும் போது அந்த அட்ரினலின் ரஷ் இருக்கும் நமக்கு. அதாவது ரொம்ப பம்ப்டப்பா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பீங்க, எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரி. அதாவது உங்க வேலையில கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்க அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு டிராப் ஆகுது இல்லையா, அந்த அட்ரினலின் ஹார்மோன்ல இருந்து ஒரு டிராப் ஆகுது, அது ரஷ் ஆயிட்ட பிறகு டிராப் ஆகுது. ஸோ அதனாலயும் நமக்கு வந்துட்டு டயர்ட்னஸ் வந்து வரும். நம்ம என்ன பண்ணலாம்? மீட்டிங் அட்டன் பண்ணாம இருக்க முடியாது, டிஸ்கஷனுக்கு போகாம இருக்க முடியாது. சரி கவனிக்காம இருக்கலாம்னா கொஞ்ச நேரம் நீங்க கவனிக்காம இருக்கலாம். பட் ஒரு ஹோல் டே ஒரு கான்ஃபரன்ஸ் போறீங்கன்னா ஒரு ஹாஃப் டே வாச்சும் நீங்க கவனிச்சாகணும் இல்லையா? இல்லைன்னா நீங்க போறதே வேஸ்ட். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்னா, இப்ப நம்ம எதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸா அஃபெக்ட் பண்ணுதுன்னமோ அதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபோக்கஸ்டா இருக்க தான் முடியும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அப்பப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட் ஆர் 5 மினிட் பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு என்ன சொல்றது? ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கலாம். இல்ல கொஞ்சம் ஜோன் அவுட் ஆக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா, அந்த ஒரு நமக்கு மூவ்மெண்ட் இல்லைன்ற ஒரு ஃபேக்டரும் இருக்கு இல்லையா? ஸோ வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நெக் அண்ட் ஷோல்டர் மசில்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்றது, ஒரு 10 மினிட் வாக் எடுத்துக்கிறது, ஒரு எழுந்து நின்று ஒரு பிரேக் போயிட்டு வர்றது, கொஞ்சம் நடக்கிறது. அதுவும் மட்டும் இல்லாம டீஹைட்ரேஷன் ஒரு ப்ராப்ளம்ன்றதுனால ஐ மீன் ஹார்ட்லி கொஞ்சமாவது வாட்டர் குடிக்கணும் அப்படின்றத ஒரு இதுவா எடுத்துக்கலாம். பிரேக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பிரேக் எவ்வளோ முக்கியம்னா, நம்ம வந்து நினைக்கிறோம் ஃபோக்கஸ்டா ஒரு வேலையை எடுத்த உடனே செஞ்சு முடிக்கணும்னா பிரேக்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி பிரேக் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகும். பிரேக்னா ஒரு லாவிஷான பிரேக் கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு வாட்டர் பிரேக், ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக், ஒரு டீ பிரேக். அதாவது நீங்க கூட எல்லாரையும் கூப்பிட்டு போய் தான் டீ குடிக்கணும்னு இல்லை, நீங்க தனியாவும் போய் டீ குடிச்சிட்டு வரலாம். அதுவும் ஒரு பிரேக் தான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் தான் ஆகும், வந்து அஃபெக்ட் ஆகாது. ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கிறது வந்து எல்லாத்துக்குமே நல்லது. அதாவது இந்த மீட்டிங்க்குன்னு இல்லைன்னா மட்டும் ஒர்க்லயே வந்துட்டு மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூனுக்குள்ள ஒரு பிரேக், கண்டிப்பா ஒரு 15 மினிட் பிரேக் எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால வந்து உங்க ப்ரொடக்டிவிட்டி போயிருது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. சரி, உடம்பு நல்லா இருக்க வரைக்கும் தான் வேலை பார்க்க முடியும். உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா நீங்க என்னதான் நினைச்சாலும் அந்த வேலையை பார்க்க முடியாது. அதாவது 5 நிமிஷம் பிரேக் எடுத்தா வேலை கெட்டு போயிடும்னு நினைக்கிறப்போ 1 மாசம் 1 வீக் வந்து வேலை கெட்டு போயிடும். பிரேக் எடுக்காம இருந்தோம்னா, உடம்ப பார்த்துக்காம இருந்தோம்னா, அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மீட்டிங்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்கும்போது நம்மளால ஈஸியா பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. இந்த ஒரு டவுட் வரலாம். சரி, மீட்டிங் டிஸ்கஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரிலாம் சொல்றோம். அது ஏன் நான் ஸ்கூல் படிக்கும் போதோ, நான் ஸ்டூடெண்டா இருக்கும் போதோ, நான் காலேஜ் படிக்கும் போதோ, இத்தனை வருஷ ஸ்கூல் வாழ்க்கையில எனக்கு அப்படி தோணுனதே கிடையாது. நான் வந்து டே ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். டே ஃபுல்லா அட்டென்டிவா ஃபோக்கஸா தான் இருக்கேன். ஏன் எனக்கு அப்ப எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா, அதுல என்ன விஷயம் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் டே ஃபோக்கஸ்டா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. யூ வில் ஜோன் அவுட், யூ வாண்ட் டு ஜோன் அவுட். பிகாஸ் உங்க வேலையே ஃபுல்லா லேர்ன் பண்றது தான். உங்க வேலையே ஃபுல்லாவே அட்டென்டிவா இருக்கிறது தான். அதுவும் இல்லாம நீங்க ஜோன் அவுட் ஆகலாம். கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். எல்லா நேரமும் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. யாரும் வந்து பார்த்துட்டே இருக்க போதில்லை. உங்களை வந்து ஒவ்வொரு பீரியடையும் யாரும் கொஸ்டின் கேட்க போறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட் இருக்கு உங்களுக்கு. கொஞ்சம் நகர்ந்து உட்காருவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பேசுவீங்க, எழுந்து போவீங்க, நடப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் பிரேக் இருக்கு, ஐ மீன் லஞ்ச் பிரேக் இருக்கு. அதாவது நீங்க வந்து ஆசைப்படலனாலும் உங்களுக்கு அந்த பிரேக் உண்டு. நீங்க சில நேரம் உங்களுக்கே பிடிக்கலனாலும் நீங்க அந்த பிரேக் எடுத்துக்க வேண்டிய நிலைமையில தான் இருப்பீங்க. அட்லீஸ்ட் இட் ஃபோர்சஸ் யூ டு டேக் அ பிரேக் ஆக்சுவலி. அதுவும் இல்லாம நாள் ஃபுல்லா ஒரே கான்ஃபரன்ஸ்ல நீங்க இருக்க போறதுல, ஒரே மீட்டிங்ல தான் இங்க இருக்க போறீங்க. ஆனா ஸ்கூல்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பீரியட் இருக்கு, டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இருக்கு. நீங்க ஒன்னு ஃபுல்லா அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லாம கவனிக்கலன்னா கூட இன்னொரு கிளாஸ் நீங்க எப்படியும் கவனிக்க தான் போறீங்க. உங்களுக்கு அந்த பிரேக் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த பிரேக் விடுறதுனால உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஹைட்ரேட் பண்ணிக்கிறீங்க, நல்லா சாப்பிடுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு பிடி பீரியட் இருக்கும், நீங்க கொஞ்ச நேரம் விளையாடலாம். என்ன சொல்றது, நமக்கு தெரியும் இல்லையா, பிசிக்கல் ஒர்க் செய்யும் போது நமக்கு வந்து என்டோர்பின்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த பெயினை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால அதுக்கப்புறமா வந்து ஒரு ரிஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் வந்து கிடைக்கும். கார்டிசால் வந்து கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கம்மியாகும். மூட் வந்து
பிரைட்டன் ஆகும். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட் விளையாடணும், ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றேன். ஸோ இதனால தான் வந்துட்டு நமக்கு ஸ்கூல்ல வந்து அது பெரிய ஒரு ஒர்க் லோடா வந்து நமக்கு என்ன சொல்றது? அந்த மாரி ஒரு எமோஷனலி நம்ம ட்ரெயின் ஆகி நமக்கு பிசிக்கல் பெயின் வர்ற அளவுக்கு அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் எனக்கும் இந்த டவுட் இருந்தது. ஸோ அது பார்க்கும்போது இதுதான் அதோடைய ரீசனா இருந்துச்சு. ஸோ நீங்களும் மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றவங்களா இருந்தா, உங்களுக்கும் இந்த மாரி தோணியிருக்கு அப்படின்னா, இதுதான் வந்து மோஸ்ட்லி மோஸ்ட்லி ஒன் ஆஃப் த என்ன சொல்றது மெயின் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாரி விஷயம்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. ஐ மீன் மீட்டிங்ல சாப்பிட முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. பட் அத முடிச்சுட்டு பட் அதுக்கு நடுவுல நம்மளால பண்ணக்கூடிய விஷயம்லாம் கொஞ்சம் சில மூவ்மெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ், கொஞ்சம் ஐ மீன் எல்லா ஒர்க்கும் ஃபோக்கஸா இல்லாம கொஞ்சம் ஜோன் அவுட் ஆகுறதும் நல்லதுதான். பிரேக் எடுக்கிறதும் நல்லதுதான். இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணா நமக்கு வந்து இந்த மீட்டிங்ஸோ, டிஸ்கஷன்ஸோ, கான்ஃபரன்சஸோ அட்டெண்ட் பண்ணும்போது அந்த டயர்ட்னஸ் வந்து இருக்காது. ஸோ எப்படி வந்து எமோஷனல் ட்ரெயின் வந்துட்டு ஃபிசிக்கலை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.